அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் பி சித்தாமூர் பகுதியை சேர்ந்த ஒரு 25 வயசு பெண்மணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நைட்டு ஒரு 8 மணிக்கு அழுதுகிட்டே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கனாக்கா, என்னோட கணவர் காலையில் வேலைக்கு போன நபர் ரிட்டன் வீட்டுக்கு வரலன்னு சொல்கிறாங்க. நானும் எவ்வளோ டைம் கால் பண்ணி பார்க்குறேன், மொபைல் சுவிட்ச் ஆஃபில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பொண்ணுக்கிட்ட அந்த காணாமல் போன நபரை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே போலீஸ் வாங்குறாங்க. அந்த நபரோட பேர் மணிகண்டன். இந்த மணிகண்டன் கொத்தனார் வேலை பார்க்குறாரு. இவரோட மனைவி பேர் தான் தமிழரசி. இந்த பொண்ணு தான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. இந்த மணிகண்டன் காலையில் கிளம்பி வேலைக்கு போன நபர் ரிட்டன் வீட்டுக்கு வரவே இல்லை. ஸோ வராததுனால இந்த பொண்ணு பயந்து போய் கால் பண்ணி பார்க்குறாங்க. எத்தனை முறை கால் பண்ணாலும் மொபைல் சுவிட்ச் ஆஃபில் இருந்திருக்கு. ஸோ நைட் ஆனதுனால இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸும் நாங்கள் கண்டுபிடிச்ச உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்குறோம், நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அடுத்து ஒரு 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா இதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு மறுபடியும் ஒரு கால் வருது. விழுப்புரம் இந்திரா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஹைவே ரோட் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் மயங்கிய நிலையில் கிடக்கிறாருன்னு சொல்லி கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்ட போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, டேரெக்டாக கிளம்பி அங்கே ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு போலீஸும் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த நபரோட உடம்புல எந்த ஒரு அசைவுமே கிடையாது. ஸோ அந்த நபர் ஆல்ரெடி இறந்து போயிட்டார். உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, பாடியை அட்டாப்சிக்காக ஜிஹெச்சுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பிட்டு இந்த இறந்து போன நபர் யாருன்னு சொல்லிட்டு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. சமீபமாக ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு அது மாதிரி ஸ்டேஷனில் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸ்டேஷனில் செக் பண்ணும்போது இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் நம்ம ஸ்டேஷன்லேயே ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி பார்க்குறாங்க. இப்போ உடனடியாக அந்த தமிழரசின்ற பொண்ணுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த பொண்ணை டைரெக்டாக ஜிஹெச் வர வைக்கிறாங்க. அங்கே ஜிஹெச்சில் இருக்கக்கூடிய அந்த பிணவரையிலே பார்த்தீங்கன்னா அந்த நபரை அடையாளம் காட்டுறாங்க. இது உங்கள் ஹஸ்பண்ட் தானான்னு சொல்லி பார்க்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த பொண்ணு அந்த இடத்துல கதறி அழுகிறாங்க. ஏன்னா இறந்து போன நபர் இந்த மணிகண்டன் தான். ஸோ இறந்து போன நபர் இந்த மணிகண்டன் தான் சொல்லி கன்ஃபார்ம் ஆனதும் அடுத்த கட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, பாடி பிஎம் முடிச்சுட்டு ரிப்போர்ட் ஆக்சுவலாக போலீஸ் கைக்கு வருது. இந்த ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இந்த நபர் இறந்தது அதாவது ஆல்கஹால் அதிகமாக குடித்து இறந்து போக கிடையாது. இந்த நபரை யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. அதாவது எல்லாருமே நினச்ச விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இவர் அளவுக்கு அதிகமாக மது குடிச்சிட்டு ரோட்டோரத்தில் படுத்த நபர் ஹார்ட் அட்டாக்கில் அப்படியே இறந்து போயிருப்பாங்கன்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. ஆனால் நடந்திருக்கிற சம்பவம் இவர் யாரோ திட்டமிட்டு கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ரிப்போர்ட்டில் கிளியராக இருக்குது. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்ப இந்த தமிழரசியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீங்கள் கடைசியாக உங்கள் ஹஸ்பண்டை எப்போ பார்த்தீங்க, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா, உங்களுக்கு ஏதாவது எதிரிகள் இருக்காங்களான்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது தமிழரசி எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்குள்ளே இல்லை, அதே சமயத்தில் எதிரிகள்னு சொல்லி யாருமே இல்லை, நாங்களே கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்கோன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த கட்டமாக இவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி விசாரிக்கும்போது இவங்க சொந்தக்காரங்களும் அவங்க வீட்டை சுற்றியுள்ள நபர்களும் எல்லாரும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த தமிழரசி மேலே தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே ஒரே மாதிரியே சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸுக்கு புதுசாக ஒரு டவுட் வருது. ஒருத்தர் மாதிரியே எல்லாருமே ஒரே ஆன்சர் சொல்கிறாங்க. அதாவது இந்த தமிழரசி மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லும்போது இந்த தமிழரசியை மறுபடியும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்கும்போது பல உண்மைகள் போலீஸுக்கு தெரிய வருது. அதாவது இந்த தமிழரசியும் தமிழரசியோட கணவர் இறந்து போன அந்த மணிகண்டனும் பார்த்திங்கன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கடந்த ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வேலைக்கு போகிறாங்க. அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு இந்த மணிகண்டன் கொத்தனார் வேலை பார்க்குறாரு. இந்த பொண்ணு சித்தால வேலை பார்க்குறாங்க. சங்கர் அப்படிங்கிற ஒரு 50 வயசு நபர்கிட்ட 2 பேருமே ஜாயின் பண்ணுறாங்க. வேலை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு சொல்லி 2 குழந்தைங்க இருக்காங்க. இவங்க ஃபேமிலி நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய அதே டயத்தில் இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 25 வயசாகுது தமிழரசி. இந்த பொண்ணு இந்த மேஸ்திரியான சங்கரை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட கொஞ்ச நாள்லேயே இந்த சங்கருக்கும் இந்த தமிழரசி 2 பேருக்கும் அஃபேர் ஆகுது. இந்த அஃபேர் அடுத்த கட்டமாக என்ன நடக்குதுனாக்கா, இந்த மணிகண்டன் வீட்டிலேருந்து வேலைக்கு வந்துட்டார் அப்படின்னாக்கா, இந்த பொண்ணு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிவிட்டு நான் உடம்பு சரியில்லை, இல்லை எங்கள் பையனை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கணவர்கிட்ட ஏதாவது பொய் சொல்லிவிட்டு வீட்டிலே தங்குறாங்க. இந்த டயத்தில் சங்கர் என்ன பண்ணுறாருன்னா, டைரெக்டாக கிளம்பி இங்கே வீட்டுக்கு வந்துடுறாரு. அதாவது எப்பெல்லாம் மணிகண்டன் வீட்டில் இல்லையோ அந்த டயத்தில் இந்த சங்கர் வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த மாதிரி இவங்களோட உல்லாச வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. இதை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் பார்த்திங்கன்னா அதை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ மணிகண்டன்ட்ட ஆக்சுவலாக சொல்கிறாங்க என்னென்னா, நீ எப்பெல்லாம் வேலைக்கு கிளம்பி போறியோ அந்த டயத்தில் இந்த மேஸ்திரிக்கு உங்கள் வீட்டில் என்ன வேலை, எப்போ பார்த்தாலும் அடிக்கடி வீட்டுக்கு வர்றான்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி இங்கே வேலை பார்க்கக்கூடிய இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இந்த சங்கரை பற்றி தப்பாக தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உன் ஒய்ஃபை இந்த நபர் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு, ஸோ இது தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்களும் சொல்லியிருக்காங்க. இது கன்ஃபார்ம் பண்ணாமல் ஒய்ஃபை நம்ம எதுவும் தப்பாக பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மணிகண்டன் இதை கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஒரு முடிவோடு இருக்கார். அடுத்த நாளே இதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதாவது இந்த மணிகண்டன் காலையில் வீட்டிலேருந்து வழக்கம் போல் வேலைக்கு போகிறாரு.
வேலைக்கு போகும்போது அன்னைக்கு வந்துட்டு அவங்க மனைவி வந்து வேலைக்கு போகலை. ஸோ இந்த டயத்தில் இது வந்து செக் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவர் வேலைக்கு போகிற மாதிரி போன நபர் அதே ஊர்லேயே வந்துட்டு கொஞ்சம் மறைவாக இருக்கார். இப்போ இந்த டயத்தில் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இந்த தமிழரசி வந்து ஷங்கருக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டார், நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு 1/2 ஹவருக்குள்ளே வந்து இந்த ஷங்கர் வந்து வீட்டுக்குள்ளே வர்றார். வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேர் வந்து உல்லாசமாக இருக்காங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த மணிகண்டன் வந்துட்டு டக்குன்னு வீட்டுக்குள்ளே வந்துடுறார். வந்து பார்த்தாக்க தன்னோட மனைவியும் இந்த ஷங்கர் 2 பேரும் வந்து ஒன்றா இருக்கிறத நேர்லேயே பார்த்துறாரு. பார்த்ததும் 2 பேரையும் வந்து பயங்கரமாகனே திட்டி அடித்து அந்த சங்கரை அங்கேருந்து விரட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட மனைவிக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டுறாரு. உன்னை வந்துட்டு எல்லா ஊரே வந்து தப்பாக பேசுனாங்க, அப்போ கூட நான் நம்பவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நபர் வந்து எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாரு. அடுத்து இந்த தமிழரசிக்கிட்ட வந்து நீ இனிமேல் வேலைக்கே போக வேணாம், நீ வீட்டிலே இருன்னு சொல்கிறாரு. ஆனாலும் கொஞ்ச நாளில் என்ன நடக்குதுனாக்க, இந்த பொண்ணு வீட்டிலே இருந்தாலும் திரும்ப வந்து தன்னோட கள்ளக்காதலை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து திரும்ப மணிகண்டனுக்கு வந்து தெரிய வருது. தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வர்றாரு. நம்ம சென்னையில் இருந்தோம் அப்படின்னாக்க நம்ம மனைவி வந்து இந்த மாதிரி வந்து தப்பான வழியில் தான் போயிட்டுருக்கா, ஸோ நமக்கு சென்னையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணிகண்டன் வந்து கிளம்பி தன்னோட சொந்த ஊருக்கு வர்றாரு, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். இங்கே அவரோட சொந்த ஊரான வி சித்தாமூர் பகுதியிலே பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து வீட்டில் தங்கிட்டு தன்னோட குழந்தைகளை வந்து நல்லபடியாக பார்த்துட்டு வீட்டில் மனைவி இருக்காங்க. இவர் வந்து லோக்கலில் வந்துட்டு கொத்தனார் வேலைக்கு போயிட்டுருக்காரு. அந்த மாதிரி போய்கிட்டு சொந்தமாக வந்து பில்டிங் கான்ட்ராக்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு வாழ்க்கை வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த டயத்தில் என்ன நடக்குதுன்னா, இந்த தமிழரசிக்கு வந்துட்டு தன்னோட கள்ளக்காதலனான ஷங்கரை பார்க்காம அவங்களால இருக்க முடியல. இருந்தாலும் தன்னோட மொபைல்லே வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க, வீடியோ கால் பேசுகிறேன்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து கள்ளக்காதல் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இந்த விஷயமும் பார்த்திங்கன்னா திரும்பவும் மணிகண்டனுக்கு தெரிய வருது. தெரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒய்ஃபை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு, திட்டுறாரு. ஸோ இந்த விஷயம் தமிழரசிக்கு ஒரு எரிச்சலை உண்டு பண்ணுது. என்ன நம்ம வந்து சுதந்திரமாக தன்னோட கள்ளக்காதல்கிட்ட கூட பேச உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கோவப்படுறாங்க. கோவப்பட்டு தன்னோட கள்ளக்காதலனான ஷங்கர்கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதாவது என்னோடய கணவர் வந்துட்டு உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு அடிக்கிறாரு, திட்டுறாரு. அதாவது நம்ம வந்து லைஃப் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னாக்க என்னோடய கணவர் வந்து உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதை வந்து ஷங்கர் வந்து ஓகே பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கும் பார்த்திங்கன்னா இடைஞ்சலாக இருக்கிறது இந்த நபர் தான் வந்து இடைஞ்சலாக இருந்துகிட்ருக்காரு. ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஏஜ் கம்மியான ஒரு பொண்ணு வந்து நமக்கு கிடச்சிருக்கு, அந்த பொண்ணே வாண்டடாக வந்துட்டு தன்னோட கணவர் வந்து தீர்த்து கட்ட சொல்லுதுன்னு சொல்லி அவரு வந்து ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு இந்த ஷங்கர் என்ன பண்ணுறாருன்னா, அவரை வந்து டைரெக்டாக பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் தயக்கம் இருக்குது. ஸோ இதுக்கு சம்மந்தமாக யாராவது ஒருத்தர் வந்து தேடி பிடிக்கணும் அப்படிங்கிறக்காக தன்னோட சொந்தக்காரரான ஒரு நபர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. அந்த நபரோட பேர் வந்து கார்த்திக் ராஜா. இவர் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபர். இந்த நபர் யார் அப்படின்னாக்க, அடிக்கடி வந்து திருடுறது, வழிப்பறி பண்ணுறது, இந்த மாதிரியான குற்றம்லாம் பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போன ஒரு நபர். அவர் வந்து பெயில் எடுத்ததே ஆக்சுவலாக வந்து இந்த ஷங்கர் தான். ஸோ இந்த மாதிரியான குற்றம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவன் வந்து சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட தன்னோட கள்ளக்காதல் விஷயத்தை வந்து சங்கர் சொல்கிறாரு. இது மாதிரி என்னோட கள்ளக்காதலியோட ஹஸ்பண்டை வந்து கொலை பண்ணணும்னு சொல்லி அவரு சொல்கிறாரு. இதுக்கு அந்த கார்த்திக் ராஜா வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த கார்த்திக் ராஜாவோட மனைவி ஸ்வேதா, இந்த ஷங்கர் 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. இவரை வந்து எப்போ தீர்த்து கட்டுறது, எப்படி தீர்த்து கட்டுறது, போலீஸுக்கு தெரியாமல் எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி எல்லா ஆங்கிள்லேயும் வந்து நல்லா டீப்பாக யோசித்து ஒரு பிளானுக்கு வர்றாங்க. இந்த கார்த்திக் ராஜா வந்து ஆல்ரெடி வந்து வழிப்பறி பண்ணிட்டு வரும்போதெல்லாம் அந்த நகையை வந்து ஒரு நகை ஆசாரிக்கிட்ட தான் ஆக்சுவலாக கொடுப்பாரு. அந்த மாதிரி கொடுக்கும்போது அவரோட வந்து ரொம்ப பழக்கமாகுது. இந்த பழக்கத்தோட என்ன பண்ணுறாருனாக்கா, அவர்கிட்ட இந்த நகை செய்யக்கூடிய அந்த சைனைடை வந்து கேட்டு வாங்குறாரு. அதை கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ டேரெக்டாக வந்து விழுப்புரத்தில் இவங்க ஏரியாவுக்கு வர்றாங்க. அதாவது இந்த மணிகண்டன் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு வர்றாங்க. வந்துட்டு இந்த ஸ்வேதா ஆக்சுவலாக மணிகண்டனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர்கிட்ட வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு தெரிஞ்ச நபர் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவர் வந்து ஆல்ரெடி வந்து கட்டட வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால அது ரிலேட்டடாகவே ஆக்சுவலாக பேசுகிறாங்க. ஸ்வேதா கால் பண்ணி எங்களுக்கு வந்து புதுசாக ஒரு வீடு கட்டணும், அது வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் என்ன ரேட்டு போயிட்டுருக்கு, இன்டீரியரில் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி பில்டிங் சம்மந்தமாக எல்லா விஷயமும் கேட்குறாங்க. இது மாதிரி கேட்கும்போது மணிகண்டனும் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்வேதா வந்துட்டு நம்ம இன்னும் நிறையா விஷயம் பேச வேண்டியது இருக்குது, அட்வான்ஸ்லாம் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் கிளம்பி டேரெக்டாக நேர்லேயே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ இந்த மணிகண்டன் என்ன பண்ணுறாருன்னா, அவரும் கிளம்பி நேரில் போகிறாரு. நேரில் போனதும் இந்த கார்த்திக் ராஜாவும் இந்த ஸ்வேதாவும் வந்து அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஏன்னா இவர் வந்து நம்ம வந்து தீர்த்து கட்டுறதுக்கு தனியாக வர சொன்னால் இவர் வந்து கூட ஒரு பையனை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த பையன் யார் அப்படின்னாக்கா இவரோட ரிலேட்டிவ் தான். அவர் வந்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பையன். ஸோ இந்த பையன் வந்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட பையன் சொல்லி இவரே சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் கண்டிப்பாக அவனுக்கு வந்து புரியாது, தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பில்டிங் சம்மந்தமாக எல்லா விஷயமும் பேசி முடிச்சுட்டு கடைசியாக வந்துட்டு நம்ம வந்து சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கார்த்திக் ராஜா சொல்கிறாரு. இதை கேட்டு இந்த மணிகண்டனும் வந்து ஓகே சரக்கு அடிக்கலாம்னு சொல்லி 2 பேரும் தனியாக போய் சரக்கு அடிக்கிறாங்க. ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரக்கில் வந்துட்டு இந்த சைனைடை வந்து மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதை குடித்த மணிகண்டன் வந்துட்டு
கிட்டத்தட்ட ஒரு மயங்கின நிலைமைக்கு போயிடுறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரோட்டில் தூக்கிட்டு வந்து ஒரு வாரத்தில் போட்டுடுறாங்க. ஸோ போட்டுட்டு அந்த இடத்துல வந்து இந்த கார்த்திக் ராஜாவும் ஸ்வேதாவும் வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த பையன் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட பையனும் என்ன பண்ணுறான்னாக்க அவங்க எந்த இடத்துல வந்து கொண்டு வந்து விட்டாங்களோ அதே இடத்துலயே பார்த்தீங்கன்னா இருக்கான். திரும்பி வந்துட்டு தன்னோட அண்ணனை ஆளை காணான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே வர்றான். இந்த மாதிரி தேடிக்கிட்டு வரும்போது தான் அந்த ஏரியாவை சேர்ந்த மக்களும் பார்த்தீங்கன்னா இந்த யாரோ வந்து ரோட்டில் வந்து இது மாதிரி மயங்கி கிடக்குறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து கொஞ்சம் நேரத்தில் வந்து போலீஸும் வந்துட்டாங்க. இப்போ போலீஸ் வந்ததுக்கப்புறம் இவர் வந்து என்ன தான் கூட்டிகிட்டு வந்தார், இவர் எங்கள் அண்ணன் தான்ற மாதிரி இந்த பையன் வந்து பேசியிருக்கான். இப்போ பேசுனதும் போலீஸ் வந்து டீட்டெயிலாக விசாரிக்கும்போது இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பையன் வந்து கிளியராக சொல்லிட்டான். அதாவது ஒரு லேடியும் ஒரு ஜென்ட்ஸ் 2 பேர் இருந்தாங்க. அவங்க வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் வந்து என்னை வந்து தனியாக கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சாங்கன்ற மாதிரி அவனுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையும் கிளியராக சொல்கிறான். ஸோ வந்தது வந்து 2 பேர் அப்படிங்கிறது கிளியராக போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த மணிகண்டனோட மொபைல் கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. அதாவது லாஸ்ட்டாக வந்து யாரெல்லாம் கால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஸ்வேதா ஆக்சுவலாக கால் பண்ணது போலீஸுக்கு தெரியுது. இப்போ அந்த ஸ்வேதாவோட கால் ட்ரேஸ் பண்ணி பார்க்குறாங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி. ட்ரேஸ் பண்ணி அந்த ஸ்வேதா வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. ஸ்வேதாவை விசாரிக்கும்போது தன்னோட கணவர் கார்த்திக் ராஜாவையும் அவரோட ஃப்ரெண்டு இந்த சங்கரோட கள்ளக்காதலி தமிழரசின்னு சொல்லி எல்லாரையும் வந்து கிளியராக சொல்லிட்டாங்க. அதாவது இவங்க போட்டு வச்ச மொத்த மாஸ்டர் பிளானே வந்து கிளியராக சொல்லிட்டாங்க. இந்த ஸ்வேதாவோட ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு 4 பேரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த இறந்து போன மணிகண்டனோட மனைவி தமிழரசியும், தமிழரசியோட கள்ளக்காதலன் சங்கரோட ஃப்ரெண்டு இந்த கார்த்திக் ராஜா, இவங்களும் இந்த ஸ்வேதா, மொத்தம் 4 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. இந்த மணிகண்டன் வந்து இறந்து போனது உடனே தெரிஞ்சதும் போலீஸ் வந்துட்டு 174 சிஆர்பிசியில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அதாவது சந்தேக மரணம்னு சொல்லி. ஏன்னா எப்படி இறந்தாருன்னு சொல்லி யாருக்குமே தெரியாதுன்னு. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் இது வந்து திட்டமிட்டு பண்ண கொலைன்னு சொல்லி கிளியராக வந்திருக்கு. ஏன்னா அவர் குடித்த அந்த மதுபானத்தில் வந்து சைனடை மிக்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி பிஎம் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. ஸோ இதை பார்த்ததும் 174 சிஆர்பிசி வந்து ஆல்ட்ரு பண்ணி 302 ஐபிசிக்கு மாற்றுறாங்க. அதாவது சந்தேக மரணத்திலிருந்து கொலை வழக்காக வந்து மாற்றினாங்க. ஒரு 25 வயசு பொண்ணுக்கு 55 வயசு நபர் மேலே கள்ளக்காதல் வந்தது ஏன்னு சொல்லி சுத்தமாக தெரியல. ஒருவேளை பணம் தான் முக்கியமான காரணமாக இருந்திருக்கா என்னன்னு ஒன்றும் புரியல. இப்போ இந்த பொண்ணோட கள்ளக்காதல்னால தன்னோட ஹஸ்பண்டு இப்போ இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இப்போ இவங்களோட 2 குழந்தைகளையும் கிட்டத்தட்ட அனாதையாக தான் நின்றுட்டுருக்காங்க. இந்த தமிழரசிக்கு வந்துட்டு ஒருவேளை இந்த சங்கரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, தன்னோட கணவர் வந்து சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு நினச்சிருந்தா டீசெண்டாக சொல்லிவிட்டு நீங்கள் டிவோர்ஸ் வாங்கிட்டு கூட போயிருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து கணவரே வந்து போட்டு தள்ளுறது, இந்த மாதிரி கிரிமினலாக யோசிக்கிறது, போலீஸ்லாம் வந்து நம்மளை கண்டே பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிக்கிறது, இந்த மாதிரியான முட்டாள்தனம்லாம் யாருமே பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி யோசித்து திட்டமிட்டு ஒரு கொலை பண்ணிங்கனாலும் அதை போலீஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்கன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பும் டோட்டலாக இருக்காது. இல்லீகல் அஃபேர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து ஒரு க்ரைமில் போய் தான் முடியும். அது எல்லா கேஸ்லேயும் அதுதான் நடக்கும். அதனால் வந்து இல்லீகல் அஃபேர் அப்படிங்கிற ஒரு சம்பவத்துக்கே போயிடாதீங்க. அது வந்து ரொம்ப 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 கேவலமான ஒரு செயல். இந்த தமிழரசியை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.